மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இதை சஸ்டெயின் பண்ணணும், இந்த பட்ஜெட்டை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா டபுள் டிஜிட் குரோத்து கொண்டாடணும். அந்த டபுள் டிஜிட் குரோத்தை இந்த வருஷம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அச்சீவ் பண்ணதுனால இந்த மத்திய அரசு கொடுக்காத நிதி பாராமுகத்தை, நிதி பற்றாக்குறையும், மற்ற ப்ரெஷரையும் கடன் வாங்கி சமாளிக்கிறதை வச்சுக்கிட்டு இதை இந்த பட்ஜெட்டை ஒரு சஸ்டைனபிள் பட்ஜெட்டாக கொண்டாந்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அரசு, தமிழக அரசு, திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு, திரு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 41% எல்லா மாநிலத்துக்கும் 41%. இதில் நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷனில் வரக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தில் 41% டேக்ஸ் டெவல்யூஷனாக திருப்பி மாநிலங்களுக்கே கொடுக்குறாங்க. 50% கொடுக்கணுன்றது தமிழ்நாட்டுடைய டிமாண்டு. தமிழ்நாட்டுடைய டிமாண்டு மட்டும் இல்லை, மோடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி சொன்ன டிமாண்டு. சரி, ஃபஸ்ட்டு அடி எதில் விழுது? டேக்ஸ் டெவல்யூஷனில் விழுது. செகண்ட் அடி எதில் விழுது? 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய டேக்ஸ் டெவல்யூஷன் ஃபார்முலாவில். மூணாவது என்ன? செஸ்ஸு அண்ட் சர்ஜார். செஸ்ஸு சர்ஜார்ஜை 12%லேருந்து 28% இன்க்ரீஸ் பண்ணதுனால அதில் நம்மளுக்கு பாதகம் இருக்குது. அதனால் சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாத அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணலைன்னா நிறைவேற்றப்பட முடியாது. இல்லைன்னா பாரோ பண்ணி தான் நிறைவேற்றணும், கடன் வாங்கி தான் நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தார் மோடி. இந்த வகையில் மட்டும் 44,598 கோடி லாஸ். இல்லீகல் ஃபார்முலாவை போட்டு, ஒரு மாயமான ஃபார்முலாவை போட்டு, ஆக்சுவலாக டேக்ஸ் டெவல்யூஷனில் கிடைப்பதற்கு இழப்பை ஏற்படுத்தி, செஸ்ஸையும் சர்ஜார்ஜையும் கூட்டி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை ரத்து பண்ணி, இப்படியெல்லாம் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமை அதிகப்படுத்தி நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு நார்த்தன் ஸ்டேட்ஸுக்கும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக சலுகைகள் செய்யும், எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு இப்படிப்பட்ட நிதி இழப்பை ஏற்படுத்துகிறது மோடி அரசு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666617 மற்றும் 8807666618. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் ஆலோசகருமான பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நேற்று திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க. ஒரு பக்கம் எதிர்கட்சியினர்லாம் இது ஒரு காது குத்தும் விழா அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போதே அடுத்த ஆண்டு தமிழக அரசு ஒரு 10.5 லட்சம் கோடி வரை கடனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காரு. நீங்கள் ஓவராலாக இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? இது டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில், ஒரு கிரைசிஸான சுச்சுவேஷனில் மத்திய அரசினுடைய பாராமுகத்தல், நிதி குறைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மத்திய அரசின் அழுத்தத்தை தாங்கி மாநில அரசினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வரி வருவாயை இதற்கு மேலும் உயர்த்தாமல், சரி, கடன் அளவை கட்டுக்குள் வைத்து, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை 29.2%ல் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் கொடுத்த அப்பர் லிமிட்டில் அந்த அளவில் இன்றைக்கு இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சஸ்டைனபிள் பட்ஜெட்டாக தான் நான் நினைக்கிறேன். டெபிசிட்டை குறைச்சிருக்காங்க. எக்ஸப்ட் 2 துறையை தவிர்த்து மற்ற அனைத்து துறைகளுக்கும் அலோகேஷனை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. முடிந்த அளவு இருக்குது. ஏன்னா இது இன்ட்ரீம் பட்ஜெட்.
முழு பட்ஜெட்டு நீ அடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். அதனால் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் வந்து ஒரு 3515 கோடி குறைஞ்சிருக்கு. சரி. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் 2 பஞ்சாயத்து ராஜ் அதில் ஒரு 778 கோடி குறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லா பட்ஜெட்டும் எல்லா துறையிலையும் மோரார்லெஸ் போன வருஷத்தினுடைய அளவு எக்ஸ்பெண்டிச்சரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 769 கோடி அதிகம் போன வருஷத்தை விட. ஹையர் எஜுகேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 கோடி அதிகம். ஆனால் ஹையர் எஜுகேஷனில் வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது 4000 கோடி இருந்த பட்ஜெட்டை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு 8500 கோடியாக மாற்றிருக்கார், டபுள் ஆக்கியிருக்கார். அந்த டபுளில் வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஒரு 11 கோடி கூட்டியிருக்காங்க. 10வது தான் இருந்தாலும் கூட்டியிருக்காங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2143 கோடி கூட்டியிருக்காங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு வந்து கிட்டத்தட்ட 184 கோடி அதிகம் போன வருஷத்தை விட. அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுவும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிருக்கு. அப்புறம் எனர்ஜி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இண்டஸ்ட்ரி அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷனில் வந்து அது ஒரு 367 கோடி கூட. அடுத்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது ஒரு 1943 கோடி. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் வெல்ஃபேருக்கு ஒரு 146 கோடி அதிகம். சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமுக்கு வந்து 5463 கோடி. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைக்கு 17,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ டெபிசிட்டையும் ஃபிஸ்கல் டெபிசிட்டையும் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் இப்போ ரெவன்யூ டெபிசிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரி பட்ஜெட்டில் அரௌண்ட் 48,000 crore ரெவன்யூ டெபிசிட்டு. அப்போ வந்து அதை வந்து குறைக்கணும். பட் ஏற்கனவே இருந்ததை விட இந்த வட்டம் கம்மியாக தான் குறைச்சிருக்காங்க. அது மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து தேர் ஏபிள் டு மெயின்டைன் அப் டு 3%. ஓகே. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி 3%க்குள்ளே இருக்கணும். 3% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வி கேன் கோ அப் டு 4% வரைக்கும் போகலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் இது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதை சஸ்டெயின் பண்ணணும், இந்த பட்ஜெட்டை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா டபுள் டிஜிட் குரோத் கொண்டாடணும். அந்த டபுள் டிஜிட் குரோத்தை இந்த வருஷம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அச்சீவ் பண்ணதுனால இந்த மத்திய அரசு கொடுக்காத நிதி பாராமுகத்தை, நிதி பற்றாக்குறையும், மற்ற ப்ரெஷரையும் கடன் வாங்கி சமாளிக்கிறதை வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த பட்ஜெட்டை ஒரு சஸ்டைனபிள் பட்ஜெட்டாக கொண்டாந்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அரசு வந்து பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதாரமாக மாற்றிருச்சு, கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது கொண்டு வரலைன்னா இது ஒரு கிரைசிஸ் தான். இந்த பட்ஜெட் வந்து காது ஊத்துற பட்ஜெட்னு இவங்க சொல்கிறாங்களே, அது மாதிரி இது காது ஊத்துற பட்ஜெட்டாக மாறும். இது காது ஊத்துற பட்ஜெட் இல்லை, இது வந்து ஃபேஸ் சேவிங் பட்ஜெட்டு. இது வந்து ஒரு வெல் டிசிப்ளின்டு ஃபிஸ்கல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண பட்ஜெட்டு. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அரசு, தமிழக அரசு, திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு, திரு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அமிஸ்ட் ஆஃப் ஆல் த கிரைசிஸ், அமிஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? அப்போ அந்த ப்ராப்ளமும் கிரைசிஸ்னால் என்ன அது அப்படின்னா மத்திய அரசினுடைய கொள்கை ப்ராப்ளம். என்ன கொள்கை ப்ராப்ளம்? கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 44,598 கோடி லாஸ் கடந்த 5 ஆண்டுகளில். எவ்வளவு? 44,598 கோடி ரூபா லாஸ் தமிழ்நாட்டில். நேற்று தங்கம் தென்னரசு சொன்னார். எதனால் லாஸு அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார்முலா சேஞ்ச் இன் த ஃபார்முலா. இது அகைன்ஸ்ட் பூவர் ஸ்டேட்டுக்கு சாதகமாகவும் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கு பாதகமாகவும் ஏழ்மையான மாநிலங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. இது
இந்த டெமோக்ராபிக் டிவிடெண்ட், பீப்புள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ். இப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண தமிழ்நாடுக்கு அது பாதகமாக வச்சுருக்கு. டெமோக்ராட்டிக் டிவிடெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண தமிழ்நாடு, பெர் கேபிட்டா இன்கம்பத்தை கூட்டின தமிழ்நாட்டுக்கு இது பாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அலாட் பண்ண டேக்ஸ் ரெவல்யூஷன் 41%. 41%ல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் ரெவல்யூஷன் 4.01%. 41% எல்லா மாநிலத்துக்கும் 41%. இதில் நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷனில் வரக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தில் 41% டேக்ஸ் ரெவல்யூஷனாக திருப்பி மாநிலங்களுக்கே கொடுக்குறாங்க. 50% கொடுக்கணுன்றது தமிழ்நாட்டுடைய டிமாண்டு. தமிழ்நாட்டுடைய டிமாண்டு மட்டும் இல்லை, மோடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி சொன்ன டிமாண்ட் அது. சரி, 50% டேக்ஸ் ரெவல்யூஷன் கொடுக்கணும்னு. மோடி பிரதமராகி அவர் என்ன பண்ணுறாரு, அதில் கை வச்சு 41% ஆக்கிட்டார் த்ரூ 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஓகே, ரைட்டு. அந்த 41%ல் தமிழ்நாடு கிடைக்கிற ஷேர் எவ்வளவு? 4.01%. அந்த 4.01% ஒழுங்காக கிடைக்குதான்னா அதுதான் இல்லை. அதில் என்ன பண்ணுறாங்க, செஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2014-15 செஸ்ஸு வந்து 10% இருந்த செஸ்ஸு 2025 28% மாறி போச்சு. செஸ்ஸு வந்து இஸ் நாட் கன்சிடர்ட் த டிவிசிபிள் பூல். அப்போ செஸ்ஸு 28% மாறிச்சுன்னா 100 ரூபா கலெக்ஷனில் 100 ரூபாயில் 41% டேக்ஸ் டிவிஷனில் கொடுக்கணும், டேக்ஸ் ரெவல்யூஷனில். அந்த 100 ரூபாயில் 41% கொடுக்குறதுல நீங்கள் 22% மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்குது? 72%. அப்போ 72%ல் 41%, அந்த 41%ல் 4%. அப்போ எவ்வளோ ஆச்சு? லெஸ் தென் 3% தான் தமிழ்நாட்டுக்கே வரும். சரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு அடி எதில் விழுகுது? டேக்ஸ் ரெவல்யூஷனில் வந்து விழுகுது. செகண்ட் அடி எதில் விழுகுது? 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய டேக்ஸ் ரெவல்யூஷன் ஃபார்முலாவில் விழுகுது. மூணாவது என்ன? செஸ்ஸு அண்ட் சர்சார்ஜ். செஸ்ஸு சர்சார்ஜை வந்து 12%லேருந்து 28% இன்க்ரீஸ் பண்ணதுனால அதில் வந்து நம்மளுக்கு பாதகம் ஏற்படுது. இதை தாண்டி சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முழுசாக ஸ்பான்சர் பண்ணுதுன்னு அர்த்தம். அதில் என்ன பண்ணிட்டார் மோடி? என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் 50% போடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% போடும். ஸ்டேட் கவர்மெண்ட் 40% போடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% போடும். ஸ்டேட் கவர்மெண்ட் 80% போடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 20% போடும். இப்படி பல்வேறு ஸ்லாபை கிரியேட் பண்ணிவிட்டு மெஜாரிட்டி ஸ்கீமை வந்து 50% கொண்டாந்து நிறுத்தினார். அதனால் ஏற்படக்கூடிய நிதி சுமை அதிகம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால் சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாத அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணலைன்னா நிறைவேற்றப்பட முடியாது. இல்லைன்னா பாரோ பண்ணி தான் நிறைவேற்றணும், கடன் வாங்கி தான் நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தார் மோடி. இந்த வகையில் மட்டும் 44,598 கோடி லாஸ். சரி, இந்த பக்கம் வந்து ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்குது. தமிழக அரசினுடைய கடனும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குன்னு நிதியமைச்சர் அவர்களும் சொல்றாரு. ஒரு பக்கம் 5,000 ரூபாய் மக்களுக்கு, பெண்களுடைய வங்கி கணக்கில் போடுறாங்க. இன்னொரு பக்கம் இலவச பேருந்து தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டே இருந்துச்சுன்னா, ஒருவேளை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோ திமுகவோ ஆளும் கட்சியாக இருக்கும்போது தமிழக அரசு திவாலாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சொல்றாங்கல்ல. திவாலாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எந்த அரசும் திவாலாகாது. திவால் எப்போ ஆகும் அப்படின்னா, அளவுக்கு மீறி வாங்குறதுனால. இப்போ டெப்ட் ஜிடிபி ரேஷியோ இந்தியா லெவலில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்? 40% மெயின்டைன் பண்ணணும். இப்போ எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம்? 55% டெப்ட் ஜிடிபி ரேஷியோ இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 40%ல் மெயின்டைன் பண்ணணும் கடன் வாங்குகிற அளவு. டெப்ட் ஜிடிபி ரேஷியோ, ஜிடிபியில் 40% ஆகணும். ஆனால் 55% கடன் வாங்கி வச்சுருக்கோம். அப்போ என்ன, அது கடன் வாங்கி ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படாது. ஏன்னா த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர், த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி, பென்ஷன், இதெல்லாம் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை தாண்டி ஒரு நாட்டு வளர்ச்சி கூடினா தான், ஒரு நாட்டுடைய ஜிடிபி கூடினா தான் நம்மளுடைய செலவுகள் குறையும்.
வளர்ச்சி குறையும் பொழுது வரி போட்டு தான் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா கடன் வாங்கி தான் சமாளிக்க வேண்டியிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. யாருக்கு ஏற்படுத்துது? தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 44,500 கோடி 598 கோடி இழப்பு அப்படின்னா, கர்நாடகாவுக்கு 53,000 கோடி இழப்பு, தெலுங்கானாவுக்கு 14,151 கோடி ரூபாய் இழப்பு, கேரளாவுக்கு 57,400 கோடி ரூபாய் இழப்பு. எதனால? சிஎஸ்எஸ்னால, செஸ்னால, சர்சார்ஜ்னால, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுடைய அலோகேஷன் வந்து குறைச்சதுனால, ஃபார்முலானால, அடுத்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்காதனால. ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை குறைக்கும் போதும் 22 வரைக்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. காம்பன்சேஷன் குறையப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ குறையுது அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நீங்கள் வந்து அதிர்ச்சி அடைவீங்க. எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இந்த 4 ஐட்டம் தான் இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த 4 ஐட்டத்தில் எப்படி குறையுது அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த 44,598 கோடி லாஸ் எதாவது கேட்டகரியில் வருது. இப்போ நான் 4 ஐட்டம் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கேப்பு கிட்டத்தட்ட 20,000 to 25,000 கோடி லாஸ். செஸ் அண்ட் சர்சார்ஜ் நான் ஷேரிங், செஸ்ஸையும் சர்சார்ஜையும் ஷேர் பண்ணுறதில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு கிட்டத்தட்ட 12,000 கோடி. ஃபினான்ஸ் கமிஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எஃபெக்ட் பேஸ்ட் ஆன் த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் வந்து நம்மளுக்கு இழப்பு 15,000 கோடி. அடுத்து வந்து டோட்டலாக என்ன ஆகுதுன்னா 40,000 to 45,000 கோடி இழப்பு. ஸோ இப்படிப்பட்ட இழப்பை நம்மளுக்கு மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னபடி கேரளாவுக்கு 53,000 கோடி, தெலுங்கானாவுக்கு 14,151 கோடி, கேரளாவுக்கு வந்து 57,400 கோடி, இவ்வளவு இழப்பு ஏற்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இழப்பின் காரணமாக எங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை எந்த நிலைக்கு தள்ளுகிறது அப்படின்னா, ஒரு இல்லீகல் ஃபார்முலாவை போட்டு, ஒரு மாயமான ஃபார்முலாவை போட்டு ஆக்சுவலாக டேக்ஸ் டெவல்யூஷனில் கிடைப்பதற்கு இழப்பை ஏற்படுத்தி, செஸ்ஸையும் சர்சார்ஜையும் கூட்டி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை ரத்து பண்ணி, இப்படியெல்லாம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமை அதிகப்படுத்தி நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நார்த்தன் ஸ்டேட்ஸுக்கும் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக சலுகைகள் செய்துவிட்டு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு இப்படிப்பட்ட நிதி இழப்பை ஏற்படுத்துகிறது மோடி அரசு. அப்போ அந்த நிதி இழப்பின் காரணமாக எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் வரியை அதிகப்படுத்தி மக்களின் மீது வரி சுமையை திணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட்ட வேண்டியது இருக்குது, பஸ்ஸு டிக்கெட் கட்டணத்தை கூட்ட வேண்டியது இருக்குது, பால் கட்டணத்தை கூட்ட வேண்டியது இருக்குது, சொத்து வரியை கூட்ட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வரியையும் கூட்ட வேண்டியது இருக்குது. அப்போ இந்த வரியை கூட்டுறதுனால இதனுடைய சுமை வந்து மக்கள் மேலே திணிக்க வேண்டியது இருக்குது. சுமையை திணிக்கும் போதும் ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ் வந்து மக்கள் மத்தியில் டீபாப்புலர் ஆக வேண்டியது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதை மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அதிகமான கடன் வாங்க வேண்டியது இருக்குது, வெளியே இருந்து பாரோ பண்ண வேண்டியது இருக்குது. அதிகமாக பாரோ பண்ணி தான் நீங்கள் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. இது ரெண்டு ப்ரெஷர் வந்துருச்சா, 2 ப்ரெஷர். அப்போ நான் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு சலுகைகள் கொடுத்து, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான டேக்ஸ் டெவல்யூஷன் கொடுத்து, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனை குறைச்சி வச்சுக்கிட்டு, ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்டில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தி நிதிச்சுமையை ஏற்படுத்தி, நாங்கள் கொடுக்குறோம் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அவ்வளோ கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் செயல்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தி, நாங்கள் கொடுத்த பணத்தை உங்களால் செலவழிக்க முடியலைன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி டீஸ்டெபிலைஸ் பண்ணி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை டீஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளில் ஒரு மத்திய அரசு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு என்பதுதான் இன்றைக்கி வெட்ட வெளிச்சம். அதையும் தாண்டி பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்து டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை வெல் வித்தின் த எஃப்ஆர்பிஎம் லிமிட்டில்
29% வச்சு ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து 3% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கடன் வாங்கக்கூடிய அளவு 10,71,000 கோடியாக இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய உயர்ச்சி 35 லட்சம் கோடியாக மாறினதுனால அந்த அளவு வந்து வெல் வித் இந்த லிமிட்டில் மேனேஜபிள் லிமிட்டில் இருக்குது என்ற நிலையை ஏற்படுத்தி அதோடு சேர்த்து ஓல்டு பென்ஷனுக்கு பதிலாக நியூ பென்ஷன் கொடுத்து அந்த நியூ பென்ஷனில் 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டு கிரியேட் பண்ணி 11,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட்டு கொடுத்து 2,000 ரூபா மகளிர் உரிமை தொகையை கூட்டி கொடுத்து அப்படி கொடுத்த பிறகும் பட்ஜெட் வந்து வெல் வித் இந்த லிமிட்டில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஸ்டைனபிளாக இருக்குது. இத்தனை பண்ண பிறகு இதுக்கு மேலே ஒன்று பண்ணி டில்ட் பண்ணோம்னா பொருளாதாரத்தை உயர்த்தாமல் நீ எந்த இலவசமும் கொடுக்க முடியாது. இதுதான் மேக்ஸிமம் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் கொடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு மேலே இலவசம் கொடுக்கணும்னா பொருளாதாரம் 11%லேருந்து 16%க்கு போனால் எஃப்ஆர்பிஎம் லிமிட்டில் 1% கூட கடன் வாங்கலாம். அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து கொடுக்கலாம். அதையும் தாண்டிச்சுன்னா இது வந்து சஸ்டைனபிளாக இருக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இத்தனை கிரைசிஸ்லையும் மேனேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னா அது திரு மு.க. ஸ்டாலின் திறமையான ஆட்சி நிர்வாகத்தை தன்மையை வெளிப்படுத்துது. அவ்வளோதான். அதுதான் இங்கே அல்டிமேட். இல்லை அப்படின்னா இது வந்து அன்சஸ்டைனபிள் பட்ஜெட்டாக போயிடும். சரி. ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா வாங்கக்கூடிய பாரோயிங்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிகமாக போகத்தான் நம்ம சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி வராது. அப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் வரைக்கும் கொண்டாந்துருக்காங்க. காரணம் என்ன? அந்நிய நாட்டு முதலீடுகள் அதிகமாக ஈர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி முதலீடுகள் கொண்டு வந்து அதில் 80% டேர்ன் அவுட் ஆகி அது அத்தனையுமே தமிழ்நாடு முழுக்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை உருவாக்குவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதன் காரணமாக இந்த பட்ஜெட் வந்து ஒரு வெல் சஸ்டைன்டு பட்ஜெட்டாக மட்டும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டு ஆட்சியாளர் நிர்வாகம் ஒரு ஃபிஸ்கல் டிசிப்ளினான நிர்வாகமாக ஒரு பேலன்ஸ் தவறாத நிர்வாகமாக இக்கட்டான சூழலில் கூட தமிழ்நாட்டை திவாலாக்காத நிர்வாகமாக திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். சரிங்க சார், பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.